வெல்கம் டு சிட்டுக்குருவி ஹோம் லைஃப் ஸ்டைல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எப்படி வரலக்ஷ்மி ப்ரிப்பரேஷன், வரலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் விரதம் எப்படி பண்ணோன்றது பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா ஃப்ரீ டைம்ஸில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போது நான் இந்த வீடியோஸில் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃப்ரைடே வரலக்ஷ்மி விரதம், சாட்டர்டே நான் எப்படி பூஜை பண்ணி சாமியை எடுக்க போகிறேன், தீர்த்தமெல்லாம் என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். சாட்டர்டே 10:45 to 11:45 நல்ல நேரம் இருக்கிறதுனால அந்த டைமில் தான் பூஜை பண்ணி சாமியை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சாமி நைவேத்தியத்துக்காக ஸ்வீட் அவல் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி 3வது பூஜை தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குலசாமியை மனசில் நினச்சி விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி அப்புறமா லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம்தான் சாமியை கலைக்கணும். இது 3வது பூஜை ஆகும். ஃபஸ்ட்டு பூஜை ஃப்ரைடே மார்னிங், 2வது பூஜை ஃப்ரைடே மத்தியானம், 3வது பூஜை சாட்டர்டே மார்னிங். ஏதாச்சும் ஒன்று நைவேத்தியம் செஞ்சு வைக்கிறப்ப என்னெல்லாம் நாங்கள் ப்ரொசீஜர் வரி பண்ணோமோ அதே மாதிரி எடுக்கிறப்பவும் நைவேத்தியம் வச்சு சாமிக்கு கும்பிட்டப்புறமா 3வது தேங்காய் அடித்தப்புறமா தான் சாமியை எடுக்கணும். எடுக்கிறதுக்கப்புறமா பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சாமி வலது பக்கத்தில் 3 வாட்டி இந்த மாதிரி சாமியை கலைக்கணும். உடனே சாமியை எடுக்காமல் ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் சாமியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். லட்டுக்கும் ஹனிக்கும் ரொம்பவே ஆசை, இதெல்லாம் எடுத்து வைக்கணும், நாங்களும் ஹெல்ப் பண்ணோம், இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பழங்கள் எடுத்து வைக்கிறது, அங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னு ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது தீபம் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் இதை கழுவுறதில்லை, வாஷ் பண்ணுறதில்லை. இப்போ தான் ஒரு நாள் ஆயிருக்கு வாஷ் பண்ணுறதுன்றதுனால எடுத்து வைக்கிறப்போ இந்த மாதிரி டிஷ்யூவில் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போது நல்லா இந்த மாதிரி ட்ரை டிஷ்யூலேயே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள்லேயே விநாயகர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அங்கேயே நான் யாரும் கால் படாத இடத்துல அங்கே ஊற்றிட போகிறேன். சாமியோட எந்த பொருளுமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி விநாயகர் பண்ணி வைக்கிறது ஆகட்டும், சாமிக்கு அலங்காரம் யூஸ் பண்ணுற எந்த பொருளாகட்டும், மாலை ஆகட்டும், தாலி ஆகட்டும், நாங்கள் கட்டியிருக்கிற நோம்பு கயிறு எதுவுமே ஆகட்டும், எதுவுமே குப்பை தொட்டிலேயோ வீட்டு முன்னாடி வர குப்பை வண்டிலேயோ எதுவுமே போடக்கூடாது. சாமி வைக்கிறப்போ ஒன்று பார்த்து அது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு ஒன்று பார்த்து பண்ணுறோம். ஆனால் எடுக்கிறப்போ ரொம்ப வருத்தமாகவே தான் இருக்கும். ஆனாலும் எப்போவுமே இந்த மாதிரி வைக்க முடியாது இல்லையா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வைக்க முடியுதுன்றதுனால கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். சாமியோட ஃபேஸ் சாமி ரூமில் வச்சு எப்போவுமே நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். இப்போது 5 yearsஆக பண்ணிட்டு இருக்கிறதுனால 5 yearsலேருந்து சாமி ரூமில் தான் வரலக்ஷ்மி தாயோட ஃபேஸ் வச்சு நான் வாரம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். அலங்கார பொருட்கள், சாமியோட வெசல்ஸு எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு சாமி ரூமு மேலே ஒரு கபோர்டு இருக்குது, அதுலேயே எடுத்து வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் இயர் தான் அது திரும்ப எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சாமிக்கு ஒரு தாம்பூல் தட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அது நாமளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் சுமங்கலி பெண்களுக்கு அதை கொடுத்துக்கலாம். சாமிக்கு கட்டியிருக்கிற சேலை யார் நோன்பு எடுத்து பண்ணியிருக்காங்களோ அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாமியை வைக்கிறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதோ அப்படியே எடுக்கிறப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்காது எப்போவுமே. அதனாலே என்னமோ அன்றைக்கி ரொம்ப லேட்டாக ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஆக்சுவலி 12:30க்கு 1 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஈவினிங் 4 o'clock 5 o'clock ஆனாலுமே பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதோ வேலை ஆகாத மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஹனி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலுமே அத்தை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் வச்சா
வெசல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹனி வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் எல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏதோ ஒர்க்கு ஆகாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. சாமியோட வேஸ்ட் பொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து இந்த மாதிரி துணியிலே தான் எடுத்து கால் படாமல் எடுத்து ஒரு கவரில் போட்டு பக்கத்தில் ஒரு ரிவரோ ஆறோ ஏதாச்சும் இருந்தால் அங்கே போட்டுடலாம், இல்லைன்னா யாரும் கால் படாத இடத்துல போடலாம். எங்கேயுமே குப்பை வண்டியில் போடக்கூடாது. எனக்கு இங்கே பக்கத்தில் ரிவர் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போது கலசத்துக்கு 8 ஐட்டம்ஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதில் ஏலக்காவும் லவங்கமும் விட்டுட்டு மற்ற எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நாங்கள் பச்சரிசி யூஸ் பண்ண அரிசி எல்லாமே வெஜ் பண்ணுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தீர்த்தத்தை எல்லாமே மூளை முடுக்கு எல்லாமே தெளிச்சிட்டு, எப்போவுமே இந்த தீர்த்தத்தை வைக்கவும் முடியாது, ரொம்ப நாள் வச்சுருந்தா ஸ்மெல் வந்துடும். அதனாலேயே அன்றைக்கே நாம் எல்லாமே சுத்தமாக இருக்கிறப்பவே சாமியோட தீர்த்தத்தை எல்லாமே வீட்டுக்கு எல்லாமே தெளிச்சிட்டு நாமளும் தெளிச்சுக்கிட்டு, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, ட்ரீ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போய் நான் ஊற்றிட போகிறேன். நெக்ஸ்ட் டே சண்டே அன்றதுனால நான்வெஜ் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவோம் இல்லைங்களா, அதனாலேயே இன்றைக்கே வந்து சாமியோட தீர்த்தம் எல்லாமே கிளியர் பண்ண போகிறேன். சாமியோட ஐட்டம்ஸ் எல்லாமே பேக்கில் பேக் பண்ணிவிட்டு சாமி ரூம் மேலே இருக்கிற கபோர்டில் வச்சிட போகிறேன். இதை நெக்ஸ்ட்டு வருஷம்தான் அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். நான் வரலக்ஷ்மி விரதத்தை எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சில டெக்னிக்கல் இஷ்யூனாலேயும் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனாலையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ 1 மாதம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்குமே நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.